Hello developers, welcome to Codebinx. இந்த வீடியோவில் விண்டோ ஷார்ட்கட் கீஸ் பார்க்கலாம். நம்ம காமனாக யூஸ் பண்ணுற கட் காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி கீஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணாத கீஸாக நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 11. நீங்கள் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கீ எல்லாமே ஒர்க் ஆகும். அது கீழே வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில கீஸ் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிற கீஸை நான் ஃபஸ்ட்டு விஷுவலைஸாக உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இது விண்டோ கீ, கண்ட்ரோல், ஆல்ட், ஷிஃப்ட்டு, டேபு, இதெல்லாம் ஆரோ கீ, பிரிண்ட்டு ஸ்க்ரீனு, அப்புறம் பாஸ் அண்ட் பிரேக். ஓகே, விஷுவலாக பார்த்தாச்சு. இப்போ ஒரு காம்பினேஷனாக நான் யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோவில். கண்ட்ரோல் ப்ளஸ் டேப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா கண்ட்ரோல் டேப் இது ரெண்டுமே சேமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஆல்ட்டு ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தேன்னா இந்த 3 கீயுமே சேமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த காம்பினேஷனோட ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ நான் சொல்ல அந்த காம்பினேஷன் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, ஷார்ட்கட்ஸ்குள்ளே போயிடலாம். கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸை நான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தீங்கன்னா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணது பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணிருந்தேன். கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்த உடனே இன்னொரு பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். செகண்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க ஆப் க்ளோஸ் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் நிறைய ஆப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண இன்னொரு அப்ளிகேஷன் நான் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆல்ட் ப்ளஸ் டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க. எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையோ ஜஸ்ட்டு அங்கே மட்டும் அந்த கீயை அப்படியே அன்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அந்த கீயை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக நீங்கள் மினிமைஸ் பண்ணி டெஸ்க்டாப் வியூவுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை. நம்ம ஷார்ட்கட்ஸ் இருக்குது. விண்டோஸ் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் உங்களுக்கு கரண்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் டேரெக்டாக இந்த டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். விண்டோஸ் ப்ளஸ் டி. அப்புறம் நீங்கள் இது மாதிரி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் இ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கீ பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராம்ப்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுற அந்த ரன் டயலாக் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரன் டயலாக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மேக்ஸிமைஸ் ஆகும். இதுவே நான் இதை திரும்ப மினிமைஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ஃபோனில் ரீசெண்ட் ஆப்ஸை யூஸ் பண்ணதை பார்ப்பீங்க இல்லையா, அது மாதிரி சிஸ்டத்தில் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் டேப் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படி எல்லாமே இங்கே இது லிஸ்ட் ஆகும். நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பை உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. விண்டோஸ் ப்ளஸ் டேப். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டையோ இல்லை பிக்சரையோ நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இல்லை காப்பி பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணதுலேருந்து என்னென்ன இது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க, பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டேட்டா எல்லாமே நம்ம எடுக்க முடியும். ஓகேவா. ஸோ அது பார்க்க முடியும். அதை நம்ம எப்படின்ட்டு பார்க்கலாம். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக என்னென்ன இதெல்லாம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் கூட நீங்கள் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன, விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா. அங்கே டிஸ்பிளே ஆகுங்க கீ காம்பினேஷன், நீங்கள் டவுட் பண்ண தேவையில்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் ரொம்ப ஆசமாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் சேமாக ஒரு 4 அப்ளிகேஷனும் விண்டோ ஓப்பன் பண்ணணும், 4 அப்ளிகேஷனும் சேம் டைமில் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இசட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து இது மாதிரி லே அவுட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து இந்த லே அவுட்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், 4 விண்டோவாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு விண்டோவில் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ண ஆப் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் விண்டோவில் எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நான் இது பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். அந்த விண்டோவில் அந்த அப்ளிகேஷன் ஃபிட் ஆகிடும். தேர்டு வந்து நான் இப்போ க்ரோம் இதில் ஓப்பன் பண்ணால் க்ரோம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜஸ்ட்டு மொசிலா ஃபயர்பாக்ஸ் நான் யூஸ் பண்ணால் மொசிலா ஃபயர்பாக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த நான் ஒரே விண்டோவில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்பையுமே வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து விண்டோஸ் 10ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 11ன்றதுனால எனக்கு ஷோராக தெரியல. விண்டோஸ் 10லையும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது இருக்கும்னு நினைக்கிறேன் லே அவுட்டு. ஸோ செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த லே அவுட் செக்ஷனை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். விண்டோஸ் Z ப்ளஸ் பண்ணிங்கன்னா லே அவுட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எந்த லே அவுட் உங்களுக்கு தேவையோ அந்த லே அவுட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அந்த லே அவுட்டில் வந்து என்ன ஆப் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த ஆப்பை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லே அவுட்லேயும் ஒரு செஷன்லேயும் ஒரு ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரோக்ராமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து செக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாஸ் பிரேக் அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சிஸ்டம் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டமோட இது வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து நீங்கள் மை கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு அங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தேவையில்லை. ஜஸ்ட்டு விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாஸ் ஆர் பிரேக் அந்த கீயை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இதுவே நீங்கள் பவர் யூசர் வந்து அந்த டெர்மினலில் ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா பவர் யூசரோட டெர்மினல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டாஸ்க் மேனேஜர் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரு லைக் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் வந்து இருக்கீங்க. ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண வந்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிலாம் க்ரியேட் பண்ணிருப்பீங்க. அப்படி தேவையில்லை. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் அதை ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இதில் ஷோ பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸை வந்து இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. என்னென்னா லைக் இது விண்டோஸ் 11ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து டாஸ்க் பாரில் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து பின் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். இதுவே நீங்கள் ஷார்ட்கட்டில் போகணுன்னா இதை விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இது என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனோட நம்பர், அதாவது எக்ஸாக்ட் பொசிஷன் நம்பர், இப்போ இது ரெண்டும் விட்டுருங்க. இது எட்ஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்பரில் இருக்குது, எக்ஸ்ப்ளோரர் செகண்ட் நம்பர், மெயில் வந்து தேர்ட் நம்பரில் இருக்குது. நான் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டாஸ்க் பாரில் தேர்ட் பொசிஷனில் என்ன ஆப் இருக்கோ அது வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். அது மாதிரி நீங்கள் நம்பரை யூஸ் பண்ணி அதோட பொசிஷன் இது பாயிண்ட் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆல்ட் ப்ளஸ் அந்த ஃபோல்டர் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக வந்தது எனக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு அப்ளிகேஷனில் வந்து டைப் பண்ணுறீங்கன்னா ஒரு எமோஜி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னா விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டாட் ஆர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீ பேர் வந்து டாட்டு இல்லைனா பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த டாட்னா இருங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். டாட் இருக்கும், இது மாதிரி டாட் இங்கே பாருங்கள், டாட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்க, விண்டோஸ் ப்ளஸ் டாட் ரெண்டுமே சேமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எமோஜி ஓப்பன் ஆகும். நீங்கள் எமோஜியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணுற இடத்துல அந்த டைப்பிங்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக விண்டோஸே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எமோஜி, ஜிஃப் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபோல்டரை வந்து டெலீட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் பின்னில் ஸ்டோர் ஆகிடும். பட் நான் ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஃபோல்டர், நான் வந்து எங்கேயுமே அது ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக அது வந்து டெலீட் ஆகிடும். ரெக்கவரி போட்டு ரெக்கவர் பண்ணிடலாம். இது ஜஸ்ட்டு ரீசைக்கிள் பின்லேருந்து போகாமல் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 3 காம்பினேஷன் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் எஸ் இது மூணுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். எந்த போர்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை வந்து இது மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து அதை சேவ் கொடுத்து எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காம்போ. செகண்டு வந்து விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கும். ஸோ அதை சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்கே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து நான் இங்கே மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷனை மட்டும் நான் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதாவது ஃபுல் ஸ்க்ரீனும் எடுக்காமல் ஜஸ்ட்டு எந்த அப்ளிகேஷன் ஆக்டிவாக இருக்கோ அந்த அப்ளிகேஷனோட இது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீனை வந்து கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவாக இருக்கோ அந்த அப்ளிகேஷனோட இது மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஆல்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், அது சேவ் ஆகிருக்கிற இடம் பார்த்துக்கலாம். ஓகே, அது வந்து எனக்கு இதில் தான் சேவ் ஆகிருக்கும், லைக் ட்ரைவில் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த எந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கு பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்காமல். இது வந்து நீங்கள் வீடியோ எதனா ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை எதனா லெக்சர்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் தேவைன்னா இந்த ஆல்ட் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி அந்த கரண்ட் ஆக்டிவான இது மட்டும் அப்ளிகேஷன் மட்டும் பிரிண்ட் ஸ்க்ரீனை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்னிஃபையரை பற்றி பார்க்கலாம். இந்த மேக்னிஃபையர் யாருக்கு யூஸ் ஆகும்னா ரொம்ப ஐசைட் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இல்லை ரொம்ப நேரம் படிக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க, அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்னிஃபையர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஈக்குவல் சிம்பிள்னால் நீங்கள் இருக்கும் அந்த இடத்துல பாருங்கள், ஈக்குவல் சிம்பிள் ப்ளஸ்ஸு கீழே இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னிஃபையர் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் திரும்ப விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இப்போ இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு இன்னுமே மேக்னிஃபை பண்ணி காட்டும். நீங்கள் திரும்ப ப்ளஸ் பண்ணிங்கன்னா இன்னும் மேக்னிஃபை பண்ணும். அது மாதிரி எவ்வளோ வேணாலும் இது மேக்னிஃபை பண்ணிட்டே போகும். இல்லை எனக்கு திரும்ப பேக் டு மைனஸில் வரணும் அப்படின்னா திரும்ப விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேக்னிஃபிகேஷன் வந்து லெஸ் ஆகிட்டே வரும். ஸோ இது வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகேங்களா? இன்னொன்று வந்து இப்போது இல்லை எனக்கு வந்து ஒரு லென்ஸ் மோடு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் மோடு ஓப்பன் ஆகும். இந்த லென்ஸ் மோடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லென்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? நான் இதை வந்து இப்போது இந்த மேக்னிஃபையர் வந்து நான் அதிகப்படுத்திட்டு இந்த லென்ஸை வந்து நான் எங்கே இது பண்ணுறேனோ அந்த வேர்டு பாருங்கள் உங்களுக்கு பெருசாக இருக்குது. இது வந்து லென்ஸ் மாதிரி இது. ஓகேவா? ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி லென்ஸ் மோடு வந்து ஓப்பன் ஆகும். இது மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப ஹை வந்து ரொம்ப இதுவாகிடுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த டைமில் இந்த லென்ஸ் மோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேக் டு இந்த லென்ஸ் மோடு வேணாம், எனக்கு வந்து நார்மல் மோடே வேணும் அப்படின்னா திரும்ப கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோடே வந்துடும். ஓகேவா? நீங்கள் இது பண்ணிக்கோங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் மோடே வந்துடும், லென்ஸ் மோடு கேன்சல் ஆகிடும். இன்னொன்று டாக்கர் மோடுன்னு இருக்குது, அது வந்து டாக் மோடு. அது ஆக்சுவலி எதுனா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டி கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி டாக் மோடு மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே ஒரு போர்ஷனும் மேலே ஒரு போர்ஷனும் ஆகும். நீங்கள் வந்து கீழே எதை நீங்கள் வந்து ஓவர் பண்ணுறீங்களோ அது வந்து மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? இது மாதிரி டாக்கர் மோடு மாதிரி மோஸ்ட்லி வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ணுறவங்க இல்லை கோடு வந்து வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு இந்த மோடெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்ஸ் மோடு, இந்த மாதிரி டாக் மோடு இதெல்லாம். ஓகேவா? ஸோ நான் திரும்ப பேக் டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடே வந்துடுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் எஃப். ஓகேவா? சரி, ஓகே. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலர் வந்து பிளாக்காக இது மாதிரி ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் பிளாக் காம்போ வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒயிட் ஸ்க்ரீன் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் ஆகிடும், ஃபுல் டெஸ்க்டாப்புமே கன்வெர்ட் ஆகிடும்.
ஓகேவா. இங்கே பாருங்கள் எல்லா அப்ளிகேஷனுமே கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஃபீல் ஆகுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப பேக் நார்மல் இது ஒயிட் ஸ்க்ரீன் வர வைக்கணும்னா அதே தான் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து என்ன நார்மல் மோடோ அதுவே வந்துடும், அந்த கலரே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஓகே, நீங்கள் இந்த மேக்னிஃபையர் வந்து எனக்கு தேவையில்லை, அதை வந்து கேன்சல் பண்ணோன்னா ஜஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் எஸ்கேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நார்மலாக உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி வரும். இந்த மேக்னிஃபையரில் வந்து இவ்வளோ காம்பினேஷன் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை ஃப்ரெண்டு யாருன்னா வந்து ஐசைட்டில் ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களுக்கு ரீடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக வந்து விர்ச்சுவல் டெஸ்க்டாப் பற்றி பார்க்கலாம். இந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் பற்றி இந்த டெக்னாலஜி உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க, திரும்ப இன்னொரு புதுசாக ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம், அந்த அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆகாமல் இன்னொரு புதுசாக எனக்கு வந்து ஒரு டெஸ்க்டாப் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து Windows 10 Windows 11 ரெண்டுத்துலேயுமே இருக்கும். நீங்கள் கீழே ஆப்ஷன் நீங்கள் இது வந்துன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே அந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் தான் ஆப்ஷன் இருக்கும். நான் இப்போ கரண்ட்லி ஒரே ஒரு டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இன்னொரு டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அதை அப்படியே ஓவர் பண்ணிங்கன்னா இன்னொரு டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடும் புதுசாக. இப்போ இங்கே பாருங்கள், எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நீங்கள் புதுசாக இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி அழுத்துனீங்கன்னா புதுசாக இன்னொரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து க்ரியேட் ஆகிட்டே போகும். நான் திரும்பவுமே ப்ரெஸ் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் விண்டோஸ் கீ ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். நீங்கள் இதை ஓவர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை விர்ச்சுவல் டெஸ்க்டாப் வந்து க்ரியேட் ஆகிட்டே போயிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து இத்தனை யாருக்கு தேவைப்படும்னா, இந்த மாதிரி கோடிங் பண்ணிவிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கோடர்ஸ்க்கு ப்ரோக்ராமர்ஸ்க்கு யூஸ் ஆகும். காமனாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள், இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே. லவ் யூ ஆல். பாய்.